வணக்கம். தலைப்புச் செய்திகள். மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று சென்னை வந்துள்ளார். சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த உலக கணக்காயர் சங்க மாநாட்டில் பேசியபோது உலக அளவிலான பொருளாதார மந்தத்தினை இந்தியா திறமையாக சமாளித்து பொருளாதார தேக்க நிலையில் இருந்து வெளியே வரும் என்று மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணை அமைச்சராக இருந்த சுக்ராம் ஊழல் செய்ததாக அவர் மீது சிபிஐ தாக்கல் செய்த வழக்கில் சுக்ராமிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுபற்றி சுக்ராம் மேல்முறையீடு செய்ததில் உடனடியாக சரணடையுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுபற்றிய வழக்கில் சுக்ராமின் வழக்கறிஞர் இதய கோளாறுக்காக சுக்ராம் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கோமா நிலையில் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க சாந்தினி சவுக் பகுதிக்கு கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பெயரை வைப்பதற்கு பாரதிய ஜனதா வசம் உள்ள டெல்லி மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. ஆனால் இந்த முயற்சியை கைவிடுமாறு மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த மனுவில் சில நிறுவனங்கள் மீது சிபிஐ மென்மையான போக்கை கடைபிடிப்பதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து பதிலளிக்குமாறு சிபிஐக்கும் அமலாக்கப் பிரிவிற்கும் உத்தரவிட்டுள்ளனர். குடிசையாக சென்று சாப்பிட்டு உறங்கினாலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசின் செல்வாக்கை ராகுல் காந்தியால் தூக்கி நிறுத்த முடியாது என்று முலாயம் சிங் யாதவின் மகன் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் கட்டண உயர்வு இருக்காது என்றும் அதிவேக ரயில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். சேது சமுத்திர திட்டத்தால் ஆதாம் பாலம், ராமர் பாலம் சேதப்படுத்தப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். இதன்படி சேது சமுத்திர திட்டத்தை மாற்றுப்பாதையில் அமைப்பது குறித்து பிரதமர் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் பல்வேறு கட்சித் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் உள்ளனர். மக்களை கவர்வதற்காக புதுமையான வாக்குறுதிகளை வேட்பாளர்கள் அள்ளி வீசத் தொடங்கியுள்ளனர். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் சமூக நல அமைச்சர் இந்திரஜித் சரோஜ் பேசுகையில் பகுஜன் சமாஜ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனிப்பு விநியோகிப்பது போல துப்பாக்கி லைசன்ஸ்கள் மக்களுக்கு தரப்படும் என்று அறிவித்தார். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து சிபிஐ முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறனிடம் அடுத்த வாரம் விசாரணை நடத்தக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3.5 கோடி இலவச வேட்டி சேலைகள் வழங்க முடிவு செய்து அதற்கென தமிழக அரசு இதுவரை 350 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. காஞ்சிபுரம் அச்சரப்பாக்கம் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதியதில் காரில் இருந்த பொறியாளர் உட்பட 4 பேர் பலியாயினர். 2 குழந்தைகளும் படுகாயமடைந்தனர். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக உள்துறை அமைச்சகத்தின் தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த குழுவில் விவசாயம், கால்நடை, மீன்வளம், குடிநீர், நிதி, சுகாதாரம், மின்சாரம், சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை, ஊரக அபிவிருத்தி, நீர்வளம் ஆகிய அமைச்சகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பிரதிநிதிகளாக இடம்பெறுவார்கள். இந்த குழு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடும் என்று தெரிகிறது. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சில் இருந்து பாதுகாப்பு கேட்டு
மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சதுரங்கப்பட்டினத்தை சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர் கே. துரைசாமி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நீதிபதி வினோத் கே. சர்மா இந்த உத்தரவை பிறப்பித்தார். பொங்கல் பண்டிகையொட்டி ரயில் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் அவர்களின் வசதிக்காகவும் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் மற்றும் கோவைக்கு பண்டிகை கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நாளை சனிக்கிழமை தொடங்குகிறது. தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,04,31,000 தாண்டியுள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 2,53,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் 2,51,00,000 பேர். 18 வயது முதல் 19 வயது வரை நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் வருகிற 13ஆம் தேதி வரை நடைபெறுவதால் அதற்கு இளைஞர்கள் தங்கள் பெயருடன் விண்ணப்பிக்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அனில் கும்ப்ளே மீது பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரி அவரது மனைவி சேத்னாவின் முன்னாள் கணவர் ஜாஹித்தார் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஓமாந்தூரா தோட்டத்தில் உள்ள புதிய சட்டசபை கட்டிடத்தில் அதிநவீன சிறப்பு மருத்துவமனை அமைக்கவும், அதில் 300 படுக்கைகள் மற்றும் 8 உயர் சிகிச்சை பிரிவுகளுடன் நவீன சிகிச்சை அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு மருத்துவமனையில் இருதய மருத்துவம், இருதய அறுவை சிகிச்சை, நரம்பியல் துறை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை, நாளமில்லா சுரப்பி சிகிச்சை, கை மற்றும் உடல் பாகங்கள் சீரமைப்பு அறுவை சிகிச்சை ஆகிய 8 சிறப்பு மருத்துவத்துறை பிரிவுகள் உள்ளடங்கும். முல்லை பெரியாறு பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை ஏற்று செயல்படுமாறு கேரள முதல்வர் உம்மன் சாண்டிக்கு 10,000 கடிதங்களை அனுப்ப கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எர்ணாகுளத்தில் கேரள மசாலா கம்பெனியில் பணிபுரியும் தமிழர்களுக்கு ஊதியம் தராமல் கொடுமைப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. அந்த நிறுவனத்தில் இருந்து தப்பி வந்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் தங்களுக்கு ஊதியம் பெற்றுத்தரக் கோரியும், மசாலா கம்பெனியால் சித்திரவதை செய்யப்பட்டு வரும் தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இசை புயல் A.R. ரஹ்மானுக்கு இன்று பிறந்த நாள். அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட தமிழ் திரையுலகினர் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆண்டிற்கான ஸ்ரீ நாராயண விருதிற்கு பிரபல பின்னணி பாடகர் K.J. ஜேசுதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உட்பட பல மொழிகளில் சினிமா பாடல்கள் பாடியுள்ளார். மயக்கும் குரல் வளம் கொண்ட அவர் பல விருதுகளை பெற்றுள்ளார். 50,000 ரூபாய் பரிசுத் தொகையாக ஜேசுதாஸிற்கு வழங்கப்படும். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இந்த முறையும் சதம் எடுக்க முடியாமல் சச்சின் தோல்வியடைந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்திய நாட்டு வரைபடத்தில் காஷ்மீர் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு தொடர் புள்ளிகளால் குறிக்கப்பட்டு சர்ச்சைக்குரிய வகையில் இருந்தது. இதற்கு இந்தியா கடுமையான ஆட்சேபம் தெரிவித்ததால் புதிய இந்திய வரைபடத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையதளத்தில் இப்போது வெளியிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதி தீவில் உள்ள காண்டுகான் நகரின் அருகே உள்ள மலைப்பகுதியில் திடீரென்று கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இது தங்கம், உலோக சுரங்கங்கள் அதிகம் உள்ள பகுதியாகும். இந்த நிலச்சரிவில் ஏராளமான வீடுகள் புதைந்து போயின. சம்பவ இடத்திற்கு ராணுவத்தினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டு பலியான 25 பேர் உடல்களை மீட்டனர். காயங்களுடன் 15 பேரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.